பாரத பூமியில் மட்டும்தான் சிவ வழிபாடா அப்படின்னா இந்த உலகமெங்கும் ஏன் பிரபஞ்சமே சிவலிங்கமாக இருந்து அனைவருக்கும் வழிகாட்டுகிறது, அனைவர் உள்ளத்திலிருந்தும் வழிகாட்டுகிறது. ஏனோ மனம் அதை ஏற்க மறுக்கிறது ஒரு சிலருக்கு. பிரபஞ்சத்திற்கு காரணமான அந்த சிருஷ்டிகர்த்தாவை நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அந்த சிவகாரியத்தை ஒருவர் எடுத்து செய்ய வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு புண்ணியம் செய்தவராக இருக்க முடியும், எவ்வளவு புண்ணியம் செய்தவராக இருக்க முடியும், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிவாலய பணி எடுத்து செய்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அரும் பெரும் பாக்கியங்கள் பெற்றவர், பல புண்ணியங்களை செய்தவரால் மட்டுமே சிவாலயத்தில் ஒரு குறும்பை கிள்ளி வெளியேறிய முடியும். சுத்தப்படுத்துவதற்கு உழவாரப்பணி செய்ய போறது கூட அவரோட அந்த அருள் இருந்து பெரும் புண்ணியம் செய்தவர்களால் தான் முடியும். அப்ப பராமரிப்பு இல்லாம இருக்கு, ஒருத்தர் அதை பராமரிக்க முனைகிறார் அப்படிங்கும் போது அவர் இறைவனோட பூரணமான அருளை பெற்றவரால் தான் முடியும். நீங்க வேணா முயற்சி செய்து பாருங்க. எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிறப்பு